நீங்கள் ஒரு கேர்ளாக இருக்கீங்க, நீங்கள் தனியாக ஒரு பார்க்கில் வாக் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஸ்ட்ரேஞ்சரான ஒரு ஆள் உங்கள் பின்னாடி நடந்து வந்துட்டுருக்காரு. சரி, நம்மளை போல தான் அவரும் வாக்கிங் வரான்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டே இருக்கோம். ஆனால் எல்லாரும் போன பிறகும் கூட அவர் நம்மளை பார்க்குற பார்வை வேறு மாதிரி இருக்குது. அந்த நேரத்தில் அந்த கேர்ளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் நடக்குது. அது என்னென்னு பார்க்கணுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கனடாவில் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் பிரின்ஸ் ஜார்ஜ்ன்ற ஒரு ஏரியாவில் நார்மல் ஒரு சண்டே. ஸோ அப்போ அங்கே இருக்கிற பசங்களாம், ஆக்சுவலாக உண்மையாக சொல்லணும்னா இந்தியன் பசங்களாம் அங்கே விளையாடலான்னு சொல்லிட்டு கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காங்க. ஜாலியான ஒரு நாள் போல் சிரிச்சு பழகிட்டு ஜாலியாக விளையாடிட்டே இருக்காங்க. அப்போ ஆனால் அவங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அப்போ தான் நடக்குது. அவங்க விளையாடிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த கிரவுண்டுக்குள்ளே ஒரு பொண்ணு என்ட்ரி ஆகிறாங்க. என்ட்ரி ஆகிட்டு தயவு செஞ்சு இங்கே ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அங்கேருந்து எல்லா பிளேயர்ஸும் என்னம்மா என்ன ஆச்சு, ஏன் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை சார் நான் இந்த மாதிரி வாக்கிங் பண்ணிகிட்ருக்கேன் என்னோட டாகோட. அப்போ ஸ்ட்ரேஞ்சராக ஒருத்தன் என் பின்னாடியே வந்துட்டுருக்கான். நான் ஏன் என் பின்னாடி வந்தேன் அப்படின்னு கேட்கும்போது, அதுக்காக நான் அப்படி தான் வருவேன், உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறான். சார் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, பக்கத்தில் நீங்கள் இருந்தீங்க, அதனால தான் உங்களை ஓடி வந்துட்டேன், தயவு செஞ்சு என்னை காப்பாற்றுங்க, இல்லை போலீஸ்க்காவது கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறான். சரிம்மா வெயிட் பண்ணுங்கள், நான் உங்களை பார்த்துக்குறோம், இங்கே தான் நாங்கள் 10 பேர் இருக்குமே, நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறோம். இப்படி அவங்க பேசிட்டே இருக்கும்போது அந்த ஸ்ட்ரேஞ்சரான ஆள் அந்த கிரவுண்டுக்குள்ளே நடந்து வரான். அவன் எதுவுமே பேசாமல் இங்கே நின்றுருக்கவங்களாம் இடிச்சிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட போகிறான். உடனே ஒரு இந்தியன் பேட்டை வச்சு தடுத்து, ஏன் நீ அவங்க கிட்ட போகிற, உனக்கும் அவங்களுக்கும் என்ன சம்மந்தம்னு காமாக பேசுகிறாங்க. ஆக்சுவலாக இந்தமாரி ஒரு சுச்சுவேஷனில் எல்லாருமே வீரத்தை காட்டணும்னு சொல்லிட்டு சண்டை போட போவாங்களே, பட் இந்தியன்ஸ் அப்படி பண்ணல. அம்மா இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணலான்னு சொல்லிட்டு அவனை நிற்க வச்சு எல்லாருமே சேர்ந்து, எதுக்காக அந்த பொண்ணு பின்னாடி வர, உனக்கு அந்த பொண்ணு தெரியுமா, ஏன் இப்படி பயம்புத்துன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதுக்கு அவன், நீங்கள் யார் என்னை கேட்குது, நீங்களே வெளியூர்லேருந்து வந்தவங்க என்ன நீ கேட்குறியா அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே எங்கேருந்து வேணால் வந்திருக்கலாம், நீ பண்ணுறது தப்பு, ஒரு பொண்ணு பின்னாடி நீ ஏன் பயம்புறுத்துற மாதிரி போகிறேன்னு கேட்குறாங்க. அதுக்கு அவன், நான் அப்படி தான் வருவேன், இப்போ அந்த பொண்ணை என்ன பண்ணுறேன்னு பார்க்குறியா அப்படின்னு கேட்கும்போது, ஒரு 2 இந்தியன் அந்த பையனோட ஷர்ட்டை பிடிச்சி, இப்போ நீ இந்த இடத்த விட்டு போகலன்னா நாங்கள் போலீஸுக்கு கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டவன், போலீஸா, எனக்கேவா, நான் பார்க்காத போலீஸா அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க ரொம்பவுமே போலீஸை கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு சீரியஸாக போலீஸ்க்கே கால் பண்ணிடுறாங்க. அப்போ தான் இவன், ஜஸ்டிஸ் கால் பண்ணாதீங்க, எனக்கு அந்த பொண்ணுக்கிட்ட சில விஷயம் பேசணும்னு தோணுச்சு, அதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். அவரும் அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் தூரம் போயிடுறாரு. அந்த ஸ்ட்ரேஞ்சரும் அங்கேருந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு, சரி ஓகே சரியாயிடுவார் அப்படி பார்த்தா தூரமாக நின்று இந்த பொண்ணையே பார்த்துட்டு இருக்காரு. உடனே இவங்க மறுபடியும் சேர்ந்து எல்லாருமே போய், இப்போ நீ இந்த இடத்த விட்டு போறியா இல்லையா, இல்லைனா உண்மையாலேயே உங்களை பிடிச்சி கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் விட்டுடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவன் அந்த இடத்த விட்டும் போயிட்டான். அதுக்கப்புறம் இந்த பொண்ணை, நீங்கள் எதுக்குமே பயப்படாதீங்க, நீங்கள் இந்த மாதிரி எந்த ஒரு சுச்சுவேஷனும் பிரேவான டிசிஷன் எடுங்க, நீங்கள் பயப்பட தான் அவன் உங்ககிட்ட வருவான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இந்த கேஸ் முடியுது. இந்த மாதிரி இந்தியன்ஸ் ஹெல்ப் பண்ணதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.